Hi students, Cola Max. Today we are going to discuss about the topic of exercise 1.3 class 10. Listen carefully. Sound sum. An open box is to be made from a square piece of material 24 cm on a side cutting equal square. ஒரு ஸ்கொயர் ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஸ்கொயர் பாக்ஸ். அந்த பாக்ஸோட சைட்ஸ் வந்து 24 minus 2x. ஈக்குவல் சைட்ஸ்னா எல்லா சைட்ஸும் வந்து 24 minus 2x இருக்குன்றாங்க. From the corner and during the upside of a figure. இந்த diagram பார்த்து சொல்றேன். Express the volume V of the box function of x. Volume of the box கேட்டிருக்காங்க. இந்த பாருங்க இந்த கட் பண்ண இந்த பீஸ் இந்த ஸ்கொயர் இருக்குல்ல இந்த பீஸை மட்டும் அவங்க தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சைடு லென்த் வால்யூம் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் லிசன் கேர்ஃபுல்லி. சொல்யூஷன் சாம்சங் சொல்யூஷன் பாருங்க உங்களுக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இதில் லென்த்தோட வேல்யூ பிரெத்தோட வேல்யூ ஹைட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 minus 2xன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ லென்த் வந்து 24 minus 2x. அப்போ பிரெத் எவ்வளோ இருக்கும்? லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். 24 minus 2xனா இங்கேயும் எவ்வளோ இருக்கும்? 24 minus 2x. ஹைட்டு மட்டும் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க லென்த் 24 minus 2x. அப்போ இந்த லென்த்து பிரெத் எவ்வளோ இருக்கும்? 24 minus 2x. ஹைட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அப்போ நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். கிவன் என்னென்னலாம் தெரியும் பாருங்க. லென்த் வந்து 24 minus 2x, breadth also 24 minus 2x, height x. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். 24 லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ 24 minus 2x இன்ட்டு 24 minus 2x இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எக்ஸ். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 24ஆல் 2 டைம்ஸ், அடுத்து 2xஆல் 2 டைம்ஸ். இப்போ 24ஆல் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 24 into 24 24 into 24 4 4s are 16 மீதி 1 4 2s are 8 8 ஓட 1 ஆட் பண்ணா 9 2 2s are 4 2 4s are 8 2 2s are 4 6 7 1 576. So 24 into 24 equal to 576 minus 24 into minus 2x வந்து minus 48x. next 2x ஆல மல்டிப்ளை பண்ணா 2x into 24 வந்து minus 48x. minus into minus plus 2 2s are 4 x into x வந்து x square. பாருங்க x into x x square into x ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ x ஆல உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 576 x மைனஸ் இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 96 x. இங்கே ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ண சொன்னா x ஸ்கொயர்னு அர்த்தம். பிளஸ் 4 x ஆல்ரெடி x ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கு. x ஸ்கொயரோட x ஆட் பண்ணா x கியூப். அவ்வளோதான். இதுக்கு மாதிரி சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. இதோட முடிச்சிட்டாலே சம் போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செவன்த் சம் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் 8th one. Listen carefully. A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f x square equal to f of x whole square கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் எடுத்து இந்த ஃபார்முலா இந்த கிவன் கண்டிஷனில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க. 8th சம் f of x ஓட வேல்யூ 2x plus 3 minus 2x plus 3. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போகிறோம். f of x equal to 3 minus 2x given condition. இந்த கண்டிஷனில் எப்படி அப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா f of x பவரில் ஸ்கொயர் is equal to f of x whole square. ஹோல் ஸ்கொயர்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்கிறதால இந்த f of x எங்கே x இருக்கோ அதுக்கு மட்டும் ஸ்கொயர் போட போகிறோம். அப்போ 3 minus 2 into x மேலே மட்டும் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹோல் டேர்ம் ஸ்கொயர்ன்றதால 3 minus 2x ஹோல் ஸ்கொயர். இது மட்டும் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதுனா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ அப்ளை பண்ண போகிறோம். 3 minus 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயரோட வேல்யூ 9 மைனஸ் 2 into a ஓட வேல்யூ 3 b ஓட வேல்யூ 2x plus b square நம்போது 4x square. அடுத்து 3 minus 2x square is equal to 9 minus 2 3s are 6 into 2 12x plus 4x square. லைக் டேர்ம்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்க. 4x square இருக்கு இங்கே minus 2x. அப்போ இந்த சைடு மாற்றிங்கன்னா 9 minus 12x plus 4x square plus இந்த minus இந்த சைடு வரும்போது plus ஆகிடும் plus 2x square plus equal இந்த சைடு வரும்போது minus 3 is equal to 0. லைக் டேர்ம்லாம் சால்வ் பண்ணால் 4x ஸ்கொயரோட 2x ஸ்கொயர் ஆட் பண்ணால் 6x ஸ்கொயர் 12x ஒரு லைக் டேர்ம் தான் இருக்குது. ஸோ மைனஸ் 12x 9லேருந்து 3 போயிடுச்சுன்னா +6 is equal to 0. எல்லாமே எதாவது டிவைட் பண்ணலாம்.
6 டேபிள் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1 மைனஸ் 2 வரணும். 1 இன்ட்டு 1 மைனஸ் மைனஸ் போடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 x minus 1 is equal to 0. Therefore, x is equal to 1 comma 1. So, 8th sum, that's all. Okay students, next 9th sum paranga. Listen carefully. A plane is, 9th sum, a plane is flying at a speed 500 km. அவங்க ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 500 km per hour. Express the distance, distance அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க, dன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. Traveling the plane as the function time t in hours. Time t ன்னு எடுத்துக்கிறோம், distance d, ஸ்பீடு வந்து 500 கொடுத்துட்டாங்க. a planeோட flying speed வந்து 500 km per hour, distance d, traveled by the plane, function of the time t in hours. So இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 9th sum. given நல்லா கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கோ. given speed equal to 500, அடுத்து distance d equal to distance, next one time t equal to time. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லாஸ்ட் நீங்கள் 10th சயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் படிக்குமா? அப்போ தட் ஃபோர் ஃபார்முலா இல்லைங்க, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டைம் டேக்கன்னா டைம் அர்த்தம். ஸோ டைம் டேக்கன். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இங்கே டிவிஷனில் இருக்க மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா? அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் தெரியும் பாருங்கள். ஸ்பீடோட வழியே தெரியும், 500 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ தட் ஃபார் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 டி. நம்ம கண்டுபிடிக்க சொன்னது தட் ஃபார் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 டைம்ஸ். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். So thank you.